வணக்கம் நண்பர்களே! ரொம்ப வருடமா வரன் தெரியும். உங்களுக்கான நல்ல வாழ்க்கை துணை அமையலையா? அப்ப இந்த பதிவு பாருங்க. உங்களுக்கான வரனை நீங்களே தேர்ந்தெடுங்க. வாங்க இடையில்லா சோதனைகளை பார்ப்போம். பெயர் கௌதமி. வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்த நிலத்தில் மீன் பண்ணை வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க உளுந்தூர்பேட்டையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவர் படிக்கலைனா கூட ஓகே தாங்க. நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும். எனக்கு 2ஆம் மனமே இருந்தாலே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கும் ஆல்ரெடி திருமணமாகி விவாகரத்தும் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் தவறி போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு விவாகரத்து பண்ணிட்டதுக்கு அப்புறம் தாங்க அவர் தவறி இருக்கார். இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணை நல்லபடியாக படிக்க வச்சு டாக்டருக்கு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக அது உடனடியாக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வசதி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா ஒழுக்கமானவராக வேணும். குறிப்பாக வீட்டோட மணமகனாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்களுடைய மகளுக்கு எல்லாம் ஓரளவு செட்டில் பண்ணிட்டதுனால வரக்கூடியவரும் தன்னுடைய மகளை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சாருமதி. வயது 28 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தில் செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். கிடைக்காத பட்சத்தில் வேணும் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எம்இ முடிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோவையை சார்ந்தவங்க. பட் இவங்க சென்னையை சேர்ந்தவங்க. இவங்க ஜாபுக்காக கோவையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை போலவே இன்ஜினியரிங் லைனில் படிச்சிருக்கணும். நல்ல குணமானவராக ஒழுக்கமானவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கிறதுனால நாகதோஷம் உள்ள மணமகனாக தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராகவும் தன்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு செட் ஆகக்கூடியவராகவும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. தம்பி படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவங்க வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் தன்னுடைய பொண்ணை நல்லபடியாக படிக்க வச்சுருக்காங்க. ஸோ அவள் தான் என்னால் முடியுங்கிற மாதிரி இவங்களுடைய அப்பா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இது முழுக்க இலவசமான வரன் பதிவு தான்.